சாப்பிட வந்தாச்சு அம்மா. அம்மா இப்போ காற்று என்னமா அடிக்கம்மா, சூப்பராக இருக்குப்பா. தண்ணி மண்பானையில் உள்ள தண்ணி. அவ்வா ஐயோ, உடனே பிக்சருக்கு போயிட்டா முடியல, என்னன்னு சொல்லிட்டு போங்க. இலை நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி பெரிய இலையாக வாங்கி மூச்சு மூண்டை கொண்டு மூண்டக்கம்மா. கொடுமை. அப்பளம் சாப்பாடு கடையில் வாங்கினது தான் இன்றைக்கி. அப்பளம் நொறுக்கியாச்சு அப்பளத்தை. ஆமாம், பின்னு இருக்கணுமோ, கொஞ்சம் பின்னு இருந்துக்கிட்டேம்மா. அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்களா, பின்னாடி அவிய வேறு வந்துட்டாவே. இந்த கறி வாடை வந்துட்டு போல. இந்தா ஆள் கொண்டு தின்னுடுங்க, தின்னுடுங்க போக. இந்தா தின்னு. இது மீன் குழம்பு. ரசம், ஆஹா சாம்பார். இது ரசம். இது பாயாசம். இது ரசம். இது மோர். இது சோறு. இதுலையும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. முட்டை. இந்த இலையில சாப்பிட முடியாது. ஊறுகாய் அன்றைக்கி ஊறுகாய் வைக்க இல்லையோ, ஊறுகாய் கிடையாதோ? ஆமாம், ஊறுகாய் கிடையாது. மோர் வச்சுருக்காக ஊற வைக்காம விட்டுருக்காங்க. ஊறுகாய் உண்டானா வைக்கலை, மறந்துருப்பாங்க. எவ்வளவுன்னா 100 ரூபாய்க்கு போதுமானு பாருங்கள். நல்லா 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கா வச்சு சாப்பாடு. என்ன பெத்த ஐயா, மூச்சும் போக மாட்டேக்கு, வாய் வர மாட்டேக்கு. அப்புறம் கேனோட கீழே விழுந்துட்டேன். இது எதோ குழம்பு வச்சுருக்காவில். முட்டைக்கோசு பொரியல். சோறு ரெண்டாக பிரிச்சுருவோமா? பிரிச்சுருவோம். முதல்ல மீன் குழம்பு ஊற்றி சாப்பிடுவோமா? வந்துட்டு போகிறார். ஆனால் போகிறார் பாருங்க. சூப்பர். கோசம் நல்லா தான் இருக்குது. இது சவு கூட்டு போல. எனக்கு கொஞ்சம் இது சுமாராக தான் இருக்குது. தண்ணி வேற தவிச்சு அழுகுதப்பா. நீ இந்த மீன் குழம்புல சாப்பிட்டா போதும்பா, எனக்கு இவ்வளோ குழம்புலாம் வேண்டாம். ஆனால் சாப்பாடு 100 ரூபா.
நல்லாயிருக்கு. இந்த ஒரு சவு கொஞ்சம் இது கொஞ்சம் முட்டை உங்களுக்கு தான், கொஞ்சம் அப்பளப்பூ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு காட்டுங்க, காட்டுங்க, ஆ ஆ ஆ இருக்கா 100 கொடுக்கலாமா? அப்பா வேற லெவலு. இந்தாங்க இங்க சொல்லுங்க, அதுக்கு மாட்டாச்சு.